ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வீச்சு இன்றைக்கி வந்து சூப்பரான மோர் குழம்பு. வெண்டைக்காய் வச்சு நம்ம பண்ணுற மோர் குழம்புங்க. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நீங்கள் சட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுக்காக வெண்டைக்காய் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களா நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் காரமே இல்லைங்க, அதனால நான் 5 போட்டேன். நீங்கள் காரமாக இருந்தால் 2 மட்டும் போடுங்க போதும். அப்புறமா நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டுருங்க. ஏன்னா நம்ம இதிலவே தயிரும் போட்டு இறக்க போகிறோம். தயிர் வந்து நம்மளுக்கு இதாகாமல் இருக்கிறது உப்பு இதிலவே போட்டுறோம். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவு ஏன்னா நம்ம மோர் குழம்புக்கு ஒரு திக்னஸ், அந்த ஒரு மாதிரி திக்காக வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டால் போதும். இப்போ நம்ம இது நல்லா இந்த மாதிரி அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் 1 கப்பு நல்லா தயிர், கெட்டியான தயிர், நல்லா ஒரு ஃபுல் கப் எடுத்துக்கோங்க. இது போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி விப்பரில் சுற்றிட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஏன் உப்பு போட்டோன்னு உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? இதிலவே உப்பு போட்டால் தான் அந்த தயிர் இதாகாமல் இருக்கும். இது நம்ம இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸியும் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணுங்கள். அதில் ஒரு 2லேருந்து 3 சமச்சா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுருங்க. பெருங்காயத்தூளும் கண்டிப்பாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம முன்னாடியே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அது இதில் போட்டுருங்க. வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த வெண்டைக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும்னா பெருங்காயத்தூளும் போட்டேன், இப்போ வெண்டைக்காய் போட்டேன். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையான உப்பு ஏற்கனவே போட்டோம். இப்போ வெண்டைக்காய் வேகிறதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ ஒரு சிட்டிகை உப்பு இதில் போட்டுருங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உப்பு ரொம்ப அதிகமாகிடும், பார்த்து பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கலர் நல்லா ஒரு மஞ்சள் கலரில் தானே மோர் குழம்பு இருக்கும், அதனால ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் சூப்பராக வெந்துடும். வெண்டைக்காயில் உப்பு போட்டோனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு நடுவில் ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா டெண்டராக சாஃப்டாக ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க மோர் மிக்சர் இருக்குது இல்லையா, நம்ம எல்லாம் அரைச்சிட்டு ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டுருங்க. மோர் குழம்பு எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு சின்ன கொதி ஸ்டார்ட் ஆச்சுனாலவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிச்சுன்னா மோர் குழம்பு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கொஞ்சம் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே நல்லா கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இந்த மோர் குழம்பு நல்லா திக்காக பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது அப்படியே காலையில் சாப்பிட்றத விட நைட் சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.